பிளேன். டிங் டிங். கிட்டத்தட்ட இது தயாராயிடுச்சு. ஒரு சின்ன பேட்டரிய போட்டா சரியாயிடும். எங்க வச்சு அது சிஷிமாரு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதை பத்தி எதுவுமே தெரியாது. நிறுத்தி நிதானமா யோசிக்கேனிச்சி. எங்க வச்ச? நான் போய் பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் சிஷிமாரு. கெனிச்சி, இந்த பிளேன் பறக்குமா? கண்டிப்பா பறக்கும் யுமிகோ. இது வானத்துல பறந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஏய் விமானமே, நீ பறந்து போ மேல. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ ரொம்ப அற்புதமா பண்ணிருக்க கெனிச்சி. கெனிச்சி, யுமிகோ, நீங்க எப்படி இருக்கீங்க? அட கெமமாக்கி, ரிமோட்ல ஓடக்கூடிய ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அத பாக்குறியா? என்னது அது? காமி. அட இது ரிமோட் பிளேன் ஆச்சு. ஓ வாவ். நீ இத ஓட்ட விரும்புறியா யுமிகோ? சரி குடு. இத உனக்காகவே நான் கொண்டு வந்தேன். அட கெனிச்சியோட பிளேன். கவலைப்படாத, ரிமோட்டை நான் ஆன் பண்றேன், எதுவும் ஆகாது. பயப்படாத, இந்த மாதிரி நடக்கிறது சகஜம். பாத்தியா, கெனிச்சியோட ஃப்ளைட் ஓட்ட ஃப்ளைட். ஆனா உன்னோட பிளேன் ரொம்ப நல்லா இருக்கு. பிளான் போட்டு என் பிளேனை கவுத்துட்டான். இங்க பாரு கெனிச்சி, என்னால கண்டிப்பா அதை வாங்கி தர முடியாது. போமா, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் வேணும். நான் ஒண்ணு அவனுக்கு குறைஞ்சவே இல்ல. இங்க பாரு கெனிச்சி, மத்தவங்கள பார்த்து வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சொல்லுங்க. இவனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் வேணுமாங்க. பாவம், அத வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? அப்பா சூப்பர், நீங்க தான் நல்லவரு. அவன் ஏமாத்துறான். அப்படினா கெம்முமாக்கி வச்சிருக்கிறதுனால இவனும் கேக்குறான். நிஜமா தான் சொல்றியா? கெனிச்சி, இது ரொம்ப தப்பான பழக்கம். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது கெனிச்சி. உங்களுக்குலாம் சொன்னா புரியாது. கெனிச்சி சொன்னா கேளு. நான் போறேன். யுமிகோ, நீ இங்க? கெனிச்சி, நேத்து என்னால உன்னோட பிளேன் உடைஞ்சு போச்சு. அதுக்காக என்ன மன்னிக்கிறியா? நீ கெமமாக்கியோட பிளேன் ஓட்டலாம். என்னது? கெமமாக்கியோட பிளேனை வச்சு நான் விளையாடணுமா? நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது யுமிகோ. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிக்கலப்பா. எதுக்கு இப்படி கோச்சிக்கிற? உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவனோட பிளேனை வச்சு விளையாடு. ஆனா எனக்கு விளையாடணும்னு அவசியம் இல்ல. ஹட்டோரி ப்ளீஸ், அந்த கெமமாக்கியை எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. இது பார், அவன் கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் இருக்கு. நம்ம அவன் கூட போட்டி போட முடியாது. இந்த தோல்வியை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன் ஹட்டோரி. நிஜமாவே நீ இந்த பிளேனை சூப்பரா பண்ணிருக்க ஹட்டோரி. இத ஓட்டணும்னா உனக்கு தைரியமும் சக்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளேனை பறக்க வைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன்பா. தினம் காலையில எந்திரிச்சு ஓடணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சீக்கிரமா எழுந்திருக்கேன்னுச்சு. நாம வாக்கிங் போகணும். சோம்பேறித்தன படக்கூடாது. எழுந்திரு, சீக்கிரம் எழுந்திரு. ஹட்டோரி, வெரி குட் கெனிச்சி. ஆரோக்கியம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். இப்ப நீ பிளேன் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் ரெடியா இருக்கேன் ஹட்டோரி. நான் கிளம்புறேன். இப்ப நான் இத பறக்க வைக்க போறேன். இன்னும் கொஞ்சம் வேகமா போ. ஹட்டோரி, இது பறக்கவே மாட்டேங்குதுப்பா. இது வரைக்கும் உன் அழுகையால எல்லாருக்கும் நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு தண்டனை நிச்சயம்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்க முடியாது ஷின்சோ. இந்த தண்டனைக்கு அப்புறம் உன் அழுகையை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீ கத்துப்பேன்னு நினைக்கிறேன் ஷின்சோ. இப்படி விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மண்டையிலே ஒண்ணு போடுவேன். என்ன பண்ற ஹட்டோரி? எதுக்கு இந்த சின்ன குழந்தைய இப்படி போட்டு அடிக்கிற? யுமிகோ, இவன் என்னோட தம்பி, புரிஞ்சுதா? உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, ஆனா இது தப்பு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. வாவ், இது சூப்பரா இருக்கே. ஓ வாவ், கெனிச்சியோட பிளேன் பறக்குது. பிளேனை பார்த்து ஓட்டு கெனிச்சி. ஆ அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹட்டோரி. இதுல நீ ஜெயிக்கணும். அது சரி, இவன் அழற வரைக்கும் தானே. ஐயோ, இந்த பையனுக்கு எத்தனை தடவை புரிய வைக்கிறது? ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா தானும் கொஞ்சம் உழைக்கணும்.